بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஒரு தகவலில் தலாக் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்திலே நடைபெற்று வரக்கூடிய ஒரு வழக்கு தொடர்பாக மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பதிவுகள் இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கும் இந்திய நாட்டின் மத சார்பின்மைக்கும் வேட்டு வைக்கக்கூடிய வகையில மத்திய அரசாங்கம் அதனுடைய பதிலை அமைத்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் முத்தலாக் விவகாரத்தில் முஸ்லிம் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்கிற ரீதியில அந்த வழக்கு தொடுக்கப்படுகிறது. இந்த வழக்கை 2 பெண்கள் தொடுக்கிறார்கள். இந்த வழக்கு சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் விசாரித்து வரக்கூடிய இந்த நிலையில்தான் மத்திய அரசாங்கத்திட இது ஒரு மத ரீதியான விவகாரமாக இருக்கிற காரணத்தினால் இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய கருத்து என்ன, இதுல உச்ச நீதிமன்றம் தலையிடலாமா என்கிற ரீதியில கருத்து கேட்கிறது. அப்ப மத்திய அரசாங்கம் அதுக்கு கருத்து சொல்கிறோம் என்கிற பெயரில் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த உரிமையை பறிக்கக்கூடிய வகையிலும் இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு, அது மதசார்பற்ற நாடு என்கிற அந்த முத்திரையை கிழித்து எறியக்கூடிய வகையில் தான் அது தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. அதுல என்ன மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பல விஷயங்கள் சொல்கிறார்கள். அதுல முக்கியமாக மதசார்பற்ற நாட்டில் இந்த தலாக்கு நடைமுறையை நாம் நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க. மதசார்பற்ற நாடு என்று சொன்னால் தலாக் என்கிற இந்த உரிமை முஸ்லிம்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த உரிமையை நடைமுறைப்படுத்தினால் மதசார்பற்ற நாடு என்கிற அந்த நிலையை அது மாற்றுகிறது என்கிற ரீதியில அது கருத்து சொல்கிறார்கள். இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இந்த திருமண விவகாரங்கள்ல சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறதா? முஸ்லிம்களுக்கு எப்படி திருமண விவகாரங்கள்ல சலுகை வழங்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி கிறிஸ்தவராக இருக்கக்கூடியவர் அவர் திருமண விவகாரத்தை தன்னுடைய மத நம்பிக்கை பிரகாரம் செய்வதற்கும் இந்த நாட்டில் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? ஒரு இந்துவா இருக்கிறார், அவரு தன்னுடைய திருமணத்தை எப்படி செய்வார்? அவருக்கு எப்படி இந்த நாடு வழங்கி இருக்கிறது? அவருடைய நம்பிக்கை மத நம்பிக்கை அடிப்படையில் அவர் தன்னுடைய திருமணத்தை அமைத்துக் கொள்ள முடியும். அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்ப இந்த மத சுதந்திரத்தை இந்த நாட்டில் அவரவரும் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தினுடைய நம்பிக்கை அடிப்படையில் அவர் திருமண விவகாரங்களை அமைத்துக் கொள்வதற்கு இந்த நாட்டில் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்ப இந்த தலாக்கு விவகாரத்தில் அதாவது இந்த நாடு என்பது மதசார்பற்ற நாடு என்பது காரணத்தினால இந்த தலாக்கு விவகாரத்தை அனுமதிக்க முடியாது என்று சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லுகிறது என்று சொன்னால் அப்ப இது எல்லா மதத்துக்கும் அந்த உரிமையை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா இல்லையா? இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறது மாதிரியான ஒரு தோற்றத்தை மத்திய அரசாங்கம் எல்லா இடங்களிலேயுமே இந்த புள்ளிரித்தனமான எண்ணத்தை பதிவு வைக்கக்கூடிய வேலையை இது செய்து கொண்டிருக்கிறது. எல்லா மக்களுக்கும் இந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு எப்படி தனி சட்டம் இருக்கிறதோ அதே மாதிரி பலருடைய மதங்களை பின்பற்றக்கூடிய பலருக்கும் அவங்களுடைய மத விவகாரங்களில் அவங்களுடைய மத சடங்குகளை அவர்கள் பின்பற்றிக் கொள்வதற்கும் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. சொத்து விவகாரம் இருக்குது, அரசியல் சாசன சட்டம் என்ன உரிமைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உரிமை எல்லாருக்கும் இருக்குது. கூட்டு குடும்பமா இருக்கிறவர் அவங்க அதன்படிதான் அவங்களுடைய மதத்தின் அடிப்படையில தான் அவங்க என்ன செஞ்சுக்க முடியும், அந்த சொத்து விவகாரங்களை அவங்க பங்கிட முடியும் இந்துக்களாக இருப்பவர்கள். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு உரிமையை இந்த நாட்டினுடைய மதசார்பற்ற நாட்டில் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சொத்து விவகாரங்கள்ல வழங்கப்பட்டிருக்கிறது, திருமணம் செய்யக்கூடிய முறையில வழங்கப்பட்டிருக்கிறது, திருமண விவகாரத்து முறையில வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த நாட்டில் இந்த 3 விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலுமே எந்த மதத்தினராக இருந்தாலும் எல்லோரும் ஒரே விதமான சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த 3 விஷயத்துல மட்டும்தான் அவங்களுக்கு சுதந்திரத்தை இந்த அரசாங்கம் இந்த நாடு வழங்கி இருக்கிறது.
மதசார்பற்ற நாடு என்பதை காட்டுவதற்காக வேண்டி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரிமை இது. இந்த உரிமையை மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறது? மதசார்பற்ற நாட்டில் தலாக் விவகாரங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதிக்க கூடாது. அப்ப அனுமதிச்சாதானே இது மதசார்பற்ற நாடாக இருக்கும். அதை அனுமதிக்க முடியாது என்று சொன்னால் இது மதசார்பற்ற நாடு என்கிற அந்தஸ்தை இழந்துருமா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான விஷயத்தை மத்திய அரசாங்கம் செய்கிறது. இது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மத விவகாரங்களில், அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய மத விவகாரங்கள்ல தலையிட்டு அதுல ஏதோ ஒரு தவறான விஷயம் இருப்பது மாதிரியான கருத்தை இந்த சமூகத்தில் விதைப்பதுதான் அந்த பிஜேபியுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவங்க மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு நோக்கமே அவங்களுக்கு கிடையாது. எதை செய்யக்கூடாதோ அதை முன்னின்று செய்வார்கள். எது இந்த நாட்டு மக்களுக்கு பயனளிக்குமோ, எது இந்த மக்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறதோ, எது இந்த சமூகங்கள் எல்லாம் பின்பற்றத்தக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கிறதோ அதை தப்பு மாதிரி ஜோடிச்சு சமூகத்தில் பிரச்சாரம் செய்வார்கள். இப்ப பாருங்களேன், அந்த தலாக் விவகாரத்துல முத்தலாக் முறை என்பது பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய வகையில இருக்குது. இருபாலருக்கான சமத்துவத்தை இது போதிக்கவில்லை. அதான் என்ன சொல்ல வராங்க? இந்த முத்தலாக் முறை என்பதனால பெண்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுது, பெண்கள் அவங்களுடைய உரிமைகளை இழக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பிஜேபியுடைய அரசாங்கம், இந்த மத்திய அரசாங்கம் இருக்கிறத அவங்க இந்த கருத்தை வைக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் நீ சொல்லக்கூடிய இந்த முத்தலாக்கு என்பது இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதா? தலாக்கு என்று சொல்லி ஒரே நேரத்தில் 3 தலாக்கு விடுவதாக நீ சொல்கிறாயே, இப்படி இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறதா? இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நீ குர்ஆன் எடுத்து காட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையில அதான் இஸ்லாம், அதுல இப்படி முத்தலாக் ஆதரிக்கப்பட்டிருக்கிறது, இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த மத்திய அரசாங்கம் காட்ட முடியுமா? இந்த பிஜேபி வகராக்கள் காட்ட முடியுமா? இதெல்லாம் காட்ட இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை தான் மத்திய அரசாங்கம் இஸ்லாத்துல இருக்கிறது மாதிரி காட்டுது. இஸ்லாத்துல இந்த தலாக்கு நடைமுறை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த தலாக்கு நடைமுறை தான் பெண்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தருகிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய தலாக்கு நடைமுறை, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தலாக்கு நடைமுறை தான் பெண்களுக்கு கண்ணியத்தை ஏற்படுத்துகிறது, பெண்களுக்கு சிறப்பையும் அவர்களுக்கு அந்தஸ்தையும் ஏற்படுத்துகிறது. எப்படி? ஒரு தலாக் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு பெண்ணை பிடிக்கலையா, அவர் தலாக் சொல்லிடுறாரு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை இஸ்லாம் நிர்ணயிக்கிறது. 3 மாதம் நீ அதுக்கான தலாக்குக்கான காலமாக நிர்ணயிக்கிறது. 3 மாசத்திற்குள்ளர அவர் மீண்டும் அந்த பெண்ணோடு அவர் இணைந்து வாழ்வதற்கு முற்பட்டார் என்று சொன்னால் அந்த தலாக்கு செல்லாது, அவர் குடும்பம் நடத்தலாம். அப்படி இது போன்று ஒரு 3 முறை என்ன செய்கிறது? இஸ்லாம் இந்த வாய்ப்பை தருகிறது. நீ தலாக்கு சொல்றிய, நீ ஒரு கோபத்துல கூட தலாக்கு சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடிய ஒரு தலாக்காக இருந்தாலும் கணவன் மனைவி என்கிற அந்த பந்தம் அருந்து விடாது. ஒரே தலாக் முடிந்த உடனே அது அருந்து விடாது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை அது நிர்ணயிக்கிறது, 3 மாத காலம். இந்த காலத்து வரைக்கும் நீ இந்த மனைவியோடு நீ கூடாமல் இருந்து விட்டால், தலாக் என்பதிலே நீ நிலையாக இருந்து விட்டால் அது செல்லும். அதுக்குள்ளர நீ உனக்கு அந்த மனைவி தேவைப்படுகிறாள், அல்லது நம்ம தேவையில்லாத ஒரு காரணத்திற்காக வேண்டி வெறுத்துட்டோம் அப்படின்னு நீ நினைச்சின்னு சொன்ன திரும்பி நீ சேர்ந்து கொள்ளலாம். அடுத்து உனக்கு மீண்டும் அவங்களோட நீங்க குடும்பம் நடத்தலாம், கணவன் மனைவியாக நீங்கள் இணைந்து வாழலாம். இது எவ்வளவு பெரிய ஒரு தேவையான ஒரு சட்டம் இந்த நாட்டுக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையை சொல்லித்தருதா இல்லையா? நீதிபதி கூட ஒரு தீர்ப்பு எழுதிட்டு போயிடுவார், ஆனா திரும்பி மறுபடியும் அவங்க 2 பேரும் இணைஞ்சு வாழ நினைச்சா வாழ முடியாது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு காலத்தை தருகிறது. இந்த காலத்திற்குள்ள நீ முடிவை மாற்றிக்கொண்டால் நீங்கள் அவர்களோடு இணைந்து வாழலாம். அப்படி சொல்லி தரக்கூடிய ஒரு மார்க்கம். இதுல பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்குதா இல்லையா? பெண்களுக்கான சுதந்திரம் இங்க பேணப்படுதா இல்லையா? ஒரு நினைச்ச நேரத்துக்கெல்லாம் தலாக்குன்னு சொல்லிட்டுலாம் போக முடியாது. அப்படி இஸ்லாத்துல சொல்லப்படவே இல்லை. ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது? அனுமதியில் இருக்கிறது மாதிரியான ஒரு செட்டப்பை கொண்டு போய் வச்சு அதில் இல்லாத ஒன்றை இருக்கிறது மாதிரி ஒரு விஷயத்தை மத்திய அரசாங்கம் ஜோடிக்க பார்க்கிறது. அடுத்து என்ன செய்யறாங்க? அது பெண்கள் இருபாலருக்கான சமத்துவம் அங்க பேணப்படல, பெண்களை அடிமைப்படுத்துற மாதிரி இருக்குது அப்படிங்குது. அப்படி இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதா? அப்படி இந்த மார்க்கத்தில் நீ எங்கேயாவது ஒரு இடத்துல காட்ட முடியுமா இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துதுன்னு சொல்லி? இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய பெண்களுக்கான உரிமை மாதிரி உலகத்துல எந்த ஒரு சித்தாந்தமும் கொள்கையும் வழங்கவே இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்கான உரிமை வழங்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இன்னைக்கு திருமண முறை இருக்கிறது,
திருமண முறை எப்படி கட்டாயப்படுத்தி ஒருத்தன் வந்து கழுத்துல ஒன்ன கட்டிட்டான்னு சொன்னா கணவன் என்று சொல்லி அப்படி சொல்லக்கூடிய காலம், அப்படி சொல்ல வைக்கிறார்கள், அப்படி பயிற்றுவிக்கிறார்கள். அவன் எப்படிப்பட்ட கேடு கட்டவனா இருந்தாலும் சரி, அவன் கணவனா வச்சுட்டு அவன் தான் கல்லான, உனக்கு கல்லா இருந்தா கூட அவன் தான் கணவன், அவன் புல்லா இருந்தாலும் அவன் புருஷன் சொல்லி இப்படி சொல்லப்பட்ட ஒரு சமூகம் தானே இது. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்கிறது? திருமண விவகாரங்கள்ல திருமணத்துல பெண்களுடைய சம்மதத்தை பெற்றுத்தான் திருமணத்தை நடத்தணும். பெண்களுக்கு அந்த திருமணத்துல சம்மதம் இல்லைன்னு வச்சுங்க, அந்த திருமணம் வந்து செல்லாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு பெண் வருகிறார்கள். அவங்க வந்து சொல்றாங்க, எனக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு, ஆனா அந்த திருமணத்துல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த திருமணம் ரத்து செய்யப்படுகிறது. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, இல்ல இல்ல, பெண்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதற்காக தான் நான் கேட்டேன், எனக்கு அந்த திருமணத்துல சம்மதம் தான் சொல்லி அப்படி அவங்க சொல்றாங்க. அப்ப இஸ்லாம் எப்படி சொல்லுது பாருங்க, பெண்களுடைய சம்மதம் இல்லை என்று சொன்னால் அந்த திருமணமே செல்லாது. எந்த காலத்துல? இப்ப நீங்க சொல்லலாம், விஞ்ஞான வளர்ந்த இந்த காலத்தில் சொல்லலாம். கட்டாயப்படுத்தி ஒருத்தன் கழுத்துல ஒண்ணு கட்டிட்டான்னு சொன்ன அவன் தாண்ட கணவன் சொல்லி வாழணும்னு சொன்ன உலகமா இல்லையா இந்த உலகம்? அப்படி சொன்ன நாடா இல்லை இந்த நாடு. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுடைய திருமண விஷயத்துல பெண்களுடைய சம்மதம் இருந்தால்தான் திருமணம் செல்லுன்னு சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கம். எப்படிப்பட்ட உயர்வை கண்ணியத்தை இந்த பெண்களுக்கு வழங்கி இருக்குது பாருங்க. கணவன் செத்து போயிட்டாரு, செத்து போயிட்டா எப்படிப்பட்ட கொடுமையை இந்த தேசத்துல பெண்கள் அனுபவித்தார்கள். கணவன் செத்தா உடனே உடன்கட்டை ஏறிடணும், அப்படித்தானே அனுபவிச்சாங்க. இஸ்லாமிய மார்க்கம் அந்த மாதிரி உடன்கட்ட விஷயம் சொல்லி தந்திருக்குதா? கணவன் செத்துட்டா வேற ஒரு திருமணத்தை செஞ்சுக்க, நீ இவன் செத்துட்டா அடுத்து ஒரு திருமணம் செஞ்சுட்டு போ அப்படின்னு மறுமணம் செய்வதற்கான வாய்ப்பை இந்த மார்க்கம் பெண்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்குதா இல்லையா? இப்ப இது வந்து பெண்களுக்கு வந்து உரிமையை குறைக்குதா? இப்ப உரிமை இல்லைன்னு சொல்லி இந்த மார்க்கம் மறுத்துருச்சா? ஒரு விதவையா இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த சமூகத்துல எப்படி ஒரு கேவலமாக அருவருக்கத்தக்க ஒரு மனித பிறப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு ஈனப்பிறவியாக விதவைகளை, கணவன் இழந்த பெண்களை எப்படி இந்த சமூகம் கருதுனிச்சு? இன்னைக்கு வரைக்கும் இந்த பழக்கம் இருக்குது இந்த சமூகத்துல. இஸ்லாத்துல உண்டா? முஸ்லிம்கள்ட்ட உண்டா? கணவனை இழந்த பெண்கள் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய விசேஷங்களுக்கு போறாங்க, அவங்களுடைய குடும்ப தேவைகள்ல சுப நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கிறாங்க, நல்ல காரியங்கள்ல அவங்களும் முன்னின்று கலந்து கொள்கிறார்கள், அவங்களும் முன்னின்று நடத்துகிறார்கள். இது இஸ்லாமிய குடும்பத்துல இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கிற வழிமுறையில இருக்கிறவங்க நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நடைமுறை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி தந்திருக்கிறது, அந்த உரிமையை தந்திருக்கிறத நீங்க காட்ட முடியுமா? இந்த இன்னைக்கு காட்டுங்க பாப்போம். கணவனை இழந்த ஒரு பெண்ணு ஒரு சுப நிகழ்ச்சியில முன்னின்று அவன் நடத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை இந்த மத்திய அரசாங்கம் காட்டட்டும். அவங்க சொல்றாங்களே ஏதோ பெண்களுக்கு சுதந்திரம் வழங்கி இருக்குன்னு சொல்லி, அப்படி எந்த கொள்கையில, இஸ்லாம் அல்லாத கொள்கையில எந்த கொள்கை வழங்கி இருக்குது காட்ட முடியுமா? அவங்களுக்கு என்னமோ ஒரு மனித பிறப்புக்கு அப்பாற்பட்ட பிறப்பு மாதிரி அவங்க வீட்டுல விசேஷம் நடக்குது, தேவை நடந்தா கூட அவங்க கூட கலந்து கொள்ள முடியாது. அவங்களுடைய மகனுக்கு திருமணம் நடக்குதா, அவங்க கூட முன்னாடி வந்து நின்று அந்த திருமணத்தை நடத்த முடியாது, ஓர ஒதுங்கி போய் நிக்கணும். ஏன்? கணவனை இழந்துட்டாங்க. விதவையில விதவை எப்படி முன்னாடி வர்றது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறத, இந்த பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வந்து அவங்களுக்கு கண்ணியத்தை தருது? நீ கணவன் இழந்தா என்னமா, உனக்கு மறுமணம் செஞ்சுட்டு போ, நல்ல காரியம் நடந்தா ஓ மகன் தானே வந்து நீ நின்று நடத்து, ஓ மகன் தானே நீ வந்து நின்று நடத்து, உன்னுடைய குடும்பம் தானே நீ தான் முதல்ல நின்று செய்யணும்னு சொல்லி அப்படி சொல்லி ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். பெண்களுக்கு அப்படிப்பட்ட உரிமை இந்த மார்க்கம் தந்திருக்கிறது. மத்திய அரசாங்கம் வேணா சொல்லிக்கலாம், நிரூபிக்க முடியுமா உன்னால? அதே மாதிரி என்ன, திருமணம் செஞ்ச விவாகரத்து செய்யறது, விவகாரத்து செய்யக்கூடிய உரிமை இந்த தேசத்துல வழங்கப்பட்டிருக்கிறதா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அவ்வளவுதான். உனக்கு அவன் எக்கேடு கெட்டு போனாலும் சரி, எவ்வளவு கெட்டவனா அயோக்கியனா இருந்தாலும் சரி, அவனை தான் நீ உனக்கு கட்டி வச்சுட்டாங்கன்னு அவனை கட்டி வச்சு நீ அழ வேண்டியதுதான். அவனை விவகாரத்துல நீ செய்ய முடியாது. அவன் தண்ணி அடிச்சுட்டு வந்து என்ன ஒன்ன போட்டு அடிச்சாலும் சரி, அவன் காலை கட்டி பிடிச்சுக்கிட்டே நீ என்ன பண்ணிக்கணும், வாழ்ந்துடணும். அப்படித்தானே இந்த தேசம் சொல்லி தந்திருக்கிறது. அப்படித்தானே நடைமுறை பழக்க வழக்கங்கள்லாம் இந்த பழங்காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படி உண்டா? கணவனை பிடிக்கலன்னு அடுத்த நிமிஷம் என்ன செய்யலாம், அந்த பெண் விவகாரத்து உரிமையை கோரலாம், விவகாரத்து உரிமையை பயன்படுத்திக் கொள்ளலாம், விவகாரத்து செய்யலாம். அது கூட என்ன, ஆண்கள் கூட 3 முறை அந்த தலாக்கு சொல்வதற்கு அவங்களுக்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா வந்து பெண்களுக்கு ஒரே முறை தான். ஒரு முறை குலா சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏன்? அந்த அளவுக்கு அவங்களுக்கு உரிமை தரப்பட்டிருக்கிறது. ஒரு கணவனை வந்து ஒரு பெண் அவளை சீக்கிரத்துல வேணாம்லாம் சொல்லவே மாட்டா.
வேணான்னு சொல்லாத ஒருத்தி வேணான்னு சொல்லணும்னு வர்றேன்னு சொன்னா தகுந்த காரணத்துக்கு தான் வருவான். ஆண் அப்படி இல்லை, எந்த காரணத்துக்கு வேணாலும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ ஒரு பெண்ணு வேணான்னு சொல்றதா இருந்தாக்கா அவ தான் பல விஷயங்களை பார்ப்பா. தனக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம், அல்லது இந்த மாதிரி இந்த சமூகத்தில் எப்படி வாழ்றது, கணவன் இல்லாம இந்த உலகத்தை எப்படி நம்ம கடந்து போறது. அப்போ ஒருத்தர் வேணான்னு சொல்றதா இருந்தால் அதற்கான நியாயமான காரணம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தி கணவனை வேணான்னு சொல்லுவா. அப்படி வேணான்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் கூட பெண்களுக்கு எவ்வளவு வேகமான உரிமையை தந்திருக்கிறது பாருங்க. ஒரு முறை சொன்னால் போதும், குலா சொன்னா போதும், அவங்களுக்கு அந்த உரிமை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்குதா இல்ல. எவ்வளவு பெரிய பெண்களுக்கான உரிமை வழங்குது, சொத்துல பங்கு கொடுக்குது. சொத்துல பெண்களுக்கு இன்னைக்கு நீங்க பங்கு கொடுக்கலாம், சொத்துல தகப்பனுடைய சொத்துல பெண்களுக்கு பங்கு இருக்கு என்று சொல்லலாம். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? இந்த தேசத்துல நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சட்டத்தை காட்டுங்க பார்ப்போம். இன்னைக்கு பெரிய பெண் உரிமை போராளிகளாக இருந்து கொண்டிருக்கிறீர்களே, பெண் உரிமை போராளிகளாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய சொத்தில, உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துல, உங்களுடைய கூட பிறந்த தங்கைகளுக்கு, உங்களுடைய கூட பிறந்த சகோதரிகளுக்கு நீங்கள் சொத்தில் பங்கு கொடுத்திருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய அம்மாவா இருக்கிறாங்களே அவங்களுக்கு அவங்களுடைய தகப்பனுடைய சொத்துல, பாட்டனுடைய சொத்துல அவங்களுக்கு பங்கு கிடைச்சிருக்குதா? கிடையாது. ஆனா இஸ்லாம் என்ன, இந்த மார்க்கம் இப்படி சொல்லி தந்திருக்கிறது, பெண்களுடைய சொத்தில் பங்கு இருக்குது. யாருடைய சொத்துல? தகப்பனுடைய சொத்தில் பெண்களுக்கு பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான அந்த உரிமையை இந்த மார்க்கம் எந்த அளவிற்கு தந்திருக்கிறது பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அழகான மார்க்கத்தை ஒரு தப்பான மார்க்கம் மாதிரி சித்தரிக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த மத்திய அரசாங்கம் கையில் எடுத்து செய்திருக்கிறது. அதே மாதிரி என்ன, இந்த மத விவகாரத்துல மத்திய அரசாங்கம் தலையிடுவதாக இருந்தால் அதற்கான சரியத் கவுன்சில் இருக்குல்ல, அதுல தான் கேட்கணும். ஒரு மதத்துக்கான ஒரு சட்டத்தை சொல்றதா இருந்தால் இந்த நாடு என்பது மதசார்பற்ற நாடு. அப்ப மதசார்பற்ற நாட்டில் ஒரு மத விவகாரங்கள்ல அந்த சட்டம் சொல்வதாக இருந்தால் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதை தீர்மானிக்கணும். அப்ப யார்கிட்ட கேட்டு நீங்க இந்த சட்டம் தப்புன்னு நீங்க முடிவெடுத்தீங்க? சரியத் கவுன்சில் சொல்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்பதெல்லாம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லி தரல, இதுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி சரியத் கவுன்சில் சொல்கிறது. அப்ப யாரிடத்திலும் அது சம்பந்தப்பட்ட அந்த மதத்தை சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் யாரிடத்திலும் எந்த கருத்துமே கேட்காமல் சுயமாக ஒரு கருத்தை சொல்லி இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் மத சார்புடைய, அதாவது எந்த மதமும் இங்க பின்பற்றுவதற்கு கிடையாது என்கிற ஒரு சட்டம் இருக்கிறதே, அப்பதான் நீ சொல்றதெல்லாம் செல்லும். யாரு வேணாலும் அவர்களுடைய மதத்தை பின்பற்றலாம்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கிற உரிமை, இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை இருக்கிற பொழுது நீங்கள் அந்த உரிமைக்கு மீறி ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து மத்திய அரசாங்கம் செய்கிறது என்று சொன்னால் இது கண்டிப்பாக மத துவேஷ கருத்தை தான் இந்த உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கம் பதிவு செய்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பலரும் திருமணம் செய்யறாங்க, அவங்களுடைய மத விவகார அடிப்படையில் தான் திருமணம் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் இந்து மதத்தில் திருமணம் செய்யறாருன்னா அவர் அம்மி மிதிக்கணும், அருந்ததி பார்க்கணும், அதே மாதிரி மத சடங்குகள்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் செல்லுபடியாகும். அப்ப அந்த இதுல உரிமை தந்திருக்கிற மாதிரி தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இந்த திருமணத்திலும் இந்த உரிமை தந்திருக்கிறது. என்னமோ இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுத்தது மாதிரியும், மற்றவங்க எல்லாம் என்னமோ சட்டத்தில் உள்ளதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், முஸ்லிம்கள் மட்டும் சட்டத்திற்கு புறம்பா ஃபாலோ பண்ற மாதிரியும் மத்திய அரசாங்கம் கருத்து சொல்ல முற்படுகிறது. இப்படிப்பட்ட கருத்து இந்திய ஜனநாயக நாட்டிற்கு எதிரான ஒரு கருத்து, இந்திய தேசிய ஒற்றுமைக்கு எதிரான ஒரு கருத்து, அரசியல் அமைப்பு சாசனம் தந்திருக்கிற அந்த மத உரிமைக்கு எதிரான ஒரு கருத்து, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு என்று சொல்லக்கூடிய அந்த மதசார்பற்ற தன்மைக்கு எதிரான ஒரு கருத்தை மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு அமுல்படுத்தி இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் அமுல்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது இஸ்லாமிய நடைமுறைக்கு எதிரான கருத்து. இஸ்லாம் ஒரு காலத்திலும் முத்தலாக் முறையை அமுல்படுத்தவோ நடைமுறைப்படுத்தவோ கற்றுத்தரவில்லை என்பதை இன்றைய தகவலில் நாம் பதிவு செய்து முடிக்கிறோம். மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த செயல் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதையும் நாம் பதிவு செய்து முடிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். Allah